வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, திருநெல்வேலியைச் சேர்ந்த நம்முடைய நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். சென்னையிலிருந்து டெல்லிக்கு இருக்கக்கூடிய ரயில்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க, சரிதான். அதே மாதிரி திருநெல்வேலியிலிருந்து டெல்லிக்கு ரயில்கள் இருக்கிறதா? அப்படி இருக்கிறதுனா அது என்னன்னைக்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தார். திருநெல்வேலியிலிருந்து டெல்லிக்கு தினசரி ரயில்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. 2 ரயில்கள் மட்டும்தான் இருக்கிறது. அந்த 2 ரயில்களுமே வேறு வேறு டைரக்ஷனில் போகக்கூடிய ரயில்கள். அந்த ரயில்களினுடைய டீட்டெயில் அந்த நண்பருக்காக நான் சொல்கிறேன். இது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்படி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயினாக இருப்பது ட்ரெயின் நம்பர் 16787. திருநெல்வேலியிலிருந்து தான் இந்த ரயில் புறப்படுகிறது. ஆனால் காஷ்மீர் வரைக்கும் செல்கிறது. காஷ்மீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஸ்ரீநகர் அப்படிங்கிறது மலை மேல் இருக்கக்கூடிய பகுதி, அங்கே ரயில்கள் இல்லை. ஆனால் ஜம்மு வழியாக ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ரா வரைக்கும் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே இந்த ரயிலானது கிளம்புது. திங்கட்கிழமை ஈவினிங் 5:40 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது புதன்கிழமை நைட்டு 8:55 மணிக்கு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனை சென்றடைகிறது. கிட்டத்தட்ட இது கடக்கக்கூடிய தூரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2961 கிலோமீட்டர் கிடக்குது. திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது சாத்தூர் கோவில்பட்டி வழியாக மதுரை போய் மதுரையிலிருந்து திண்டுக்கல்லிருந்து திருச்சி போயிட்டு திருச்சியிலிருந்து நார்மல் ரோட்டில் போகாமல் அப்படியே டைவர்ட் ஆகி கரூர்லேருந்து ஈரோடிலிருந்து திரும்பவும் சேலத்தில் இருந்து காட்பாடி ஜோலார்பேட்டை வழியாக திருப்பதி போய் திருப்பதியிலிருந்து நெல்லூரில் ஜாயின்ட் ஆகி அங்கே இருந்து மீண்டும் இந்த ரயிலானது வழக்கமான பாதையில் செல்கிறது. நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனை சென்றடைகிறது. இந்த ஒரு ரயில் மட்டும்தான் திருநெல்வேலியிலிருந்து நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் போகக்கூடிய ரயிலாக இருக்கிறது. இன்னொரு ரயில் இருக்கிறது, அது நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் போகாது. அதற்கு பதிலாக அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகும். இப்போ நம்ம சென்னையை பொறுத்தளவு எப்படி தாம்பரம் தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ரயிலாக இருக்கிறதோ, ரயில் நிலையமாக இருக்கிறதோ, அந்த வகையில் நியூ டெல்லியில் இருந்து கிளம்பக்கூடிய ரயில்கள் எல்லாமே போகக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது வேறு இருக்கும். அதே வகையில் நிசாமுதீனிலிருந்து கிளம்பக்கூடிய ரயில்கள் எல்லாமே கிட்டத்தட்ட தென் மாநிலங்களை இணைக்கக்கூடிய ரயிலாக இருக்கும். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ரயில். இது கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில். ஒவ்வொரு புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருநெல்வேலிக்கு நைட்டு 10:20 மணிக்கு வந்து சேரும். 10:20க்கு அங்கேருந்து புறப்படக்கூடிய ரயிலானது சாத்தூர் கோவில்பட்டி இந்த வழியாக வந்து மதுரை திண்டுக்கல்லிருந்து திருச்சியிலிருந்து சென்னை எக்மோர் வழியாக இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலானது கிட்டத்தட்ட கிளம்பக்கூடிய நேரத்திலிருந்து 3வது நாள் ஈவினிங் 6:35 மணிக்கு நிசாமுதீன் வரைக்கும் இயங்குது. இதற்கான கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 2829 கிலோமீட்டர். வாரத்தில் 3 நாட்கள் ரயில் இருக்கிறது. திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில். திங்கட்கிழமை இயங்கக்கூடிய ரயில் திருப்பதி வழியாக சுற்றி போகக்கூடிய ரயில். மற்ற 2 நாட்கள் இயங்கக்கூடிய ரயில் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை இயங்கக்கூடிய ரயில் சென்னை வழியாக இயங்கக்கூடிய ரயில். நன்றி.